வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இப்போது பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இந்த மாதத்திலிருந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்காக நம்ம அகாடமி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆஃப்லைன்லேயும் போயிட்டுருக்கு. இப்போ ஆன்லைன்லேயும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஆன்லைன் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், போலீஸ் கான்ஸ்டபிள் 2023 ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த கோர்ஸ் 21ஆம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இப்போ ஆகஸ்ட் இல்லையா, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸோட சிறப்பம்சங்கள் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஆல் கிளாஸஸ் எல்லாமே இந்த ஆல் கிளாஸஸ் வில் பி கண்டக்டட் த்ரூ ஆன்லைன் மோடு. நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்து படிக்கிறீங்கன்னா அப்போ ஆன்லைன் மோடில் நாங்கள் நடத்துவோம். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் சைக்காலஜி. நமக்கு ஜிஎஸ் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, தமிழ் இருக்குது. நிறைய மாணவர்கள் திணறது எங்கே அப்படின்னா சைக்காலஜி. அதுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். டோட்டல் நம்பர் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணால் கூடுதலாக என்ன பண்ண போகிறீங்கன்னா, டெஸ்ட்டுமே அட்டன் பண்ண போகிறீங்க. எவ்வளோ டெஸ்ட்டு? 85 டெஸ்ட்டு. அது எப்படி இருக்க போகுதுன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டுமே 60 டெஸ்ட்டும், சைக்காலஜிலிருந்து 25 டெஸ்ட்டுமே என்ன பண்ண போகிறோம், நம்ம போட போகிறோம். கிட்டத்தட்ட 85 டெஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸாமுக்குள்ளே இதை எழுத போகிறோம். கிளாஸும் போகும், ப்ளஸ் டெஸ்ட்டுமே ஆன்லைனில் நடக்கும். வேறு என்ன இருக்குது, சாஃப்ட் காப்பியாக அந்த டெஸ்ட் வைஸ் கிராஃப்டோட மெட்டீரியல் அனுப்பிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே மெட்டீரியல் எக்ஸாம் முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவோம், ஜிகே மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும். ஆன்லைனில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆன்லைனில் அதற்கு உண்டான சாருங்களாம் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லுவாங்க. அதன் பிறகு ஹார்டு காப்பி, அந்த கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுவோம், ஹார்டு காப்பியை உங்களுக்கு போஸ்டரில் சென்ட் பண்ணிவிடுவோம். இதுதான் நம்ம ஆன்லைன் கிளாஸோட கிராஷ் கோர்ஸோட சிறப்பம்சங்கள். அடுத்தது நீங்கள் கிளாஸ் போய்கிட்டே இருக்கும், டெய்லி அது ஷெடியூல் கொடுத்துருவோம். இப்போது டெஸ்ட் ஷெடியூல். ஸோ என்னென்ன டாபிக் படி ஷெடியூல் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு அந்த ஷெடியூல் தான் இது. இது எப்படி இருக்குன்னா, எடுத்ததுமே சயின்ஸு, ஸோ இயற்பியல் மட்டுமே கிட்டத்தட்ட 4 டெஸ்ட் வைப்போம். இடையில் தமிழ் ஒரு 5வது டெஸ்ட்டாக, மீண்டும் 6வதுலேருந்து பாருங்கள் அப்படியே வேதியியல். ஃபிசிக்ஸ் முடிச்சிடறோமா, இயற்பியல், இடையில் தமிழ் ஒரு டெஸ்ட் பார்க்குறோமா, அப்புறமா என்னது வேதியியல் முடிச்சுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, மீண்டும் 10வது டெஸ்ட்டாக தமிழ் இருக்கும். அதே போல் அதுக்கப்புறம் பயாலஜி இருக்கும், அதாவது பாட்டனி மற்றும் ஜுவாலஜி அந்த டெஸ்ட் இருக்கும். அது மட்டுமே 14, 15 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 17 டெஸ்ட் வரைக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சயின்ஸ் இருக்கும். 17வது டெஸ்ட்டெலாம் சயின்ஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். இதே போல் தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே. இங்கே பாருங்களேன், இது சிவிக்ஸ் போர்ஷன், அதாவது சோசியல் சயின்ஸில் குடிமியல் பாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியா டெஸ்ட் இருக்கும். இதுவும் அதே போல் இது ஒரு 5 டெஸ்ட் வைப்போம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இருக்கும். எக்கனாமிக்ஸ் அப்புறம் அதுக்கு இடையில் என்ன இருக்குன்னா தமிழ் நடக்கும். ஓகேவா? அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சிடுவோம். ஹிஸ்ட்ரியிலே ஒரு 3 வகையான ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, ஏன்ஷியன்ட்டு, மிடிவல், மாடர்ன். ஸோ அது இருக்கும். தமிழ்நாடோட வரலாறு இருக்கும். இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 34 டெஸ்ட் முடிஞ்சிருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு ஹிஸ்ட்ரி மட்டுமே ஃபுல் ரிவிஷன் வைக்கப்படும். அதன் பிறகு ஓவராலாக இது வரைக்கும் நடந்ததில் 35 டெஸ்ட் நடந்ததில் அது எல்லாம் சேர்த்து ஓவராலாக 36வது டெஸ்ட்டாக நடத்தப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதை போல் தான் டெஸ்ட் இருக்கும். ஜாகிரபி. ஸோ பாருங்கள், இது எல்லாமே நம்ம பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் பாருங்கள். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் இந்த டெஸ்ட் நம்பர் இந்த டாபிக் இருக்கும். ஓகேங்களா? ப்ரீ மாடல் டெஸ்ட் இருக்கும், மாடல் டெஸ்ட் இருக்கும். 60 டெஸ்ட்டோட மாடல் டெஸ்ட் ஓவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வாங்க, இது என்ன அப்படின்னா, சைக்காலஜியில் ஒரு சில மாணவர்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெஸ்ட் சீரிஸ் தனியாகவே கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது சைமில்டேனியஸாக சைக்காலஜியுமே நம்ம என்ன பண்ணுறோம், கண்டக்ட் பண்ணுறோம். அதற்கான ஷெடியூல் தான் இந்த ஷெடியூல். சைக்காலஜி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், 25 டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. டெஸ்ட் 1 இந்த டாபிக் தரவரிசை ஒப்பீட்டு முறை, டெஸ்ட் 2 இருக்கை அமைப்பு, டெஸ்ட் 3 எண்கணித புதிர்கள், இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எத்தனை டெஸ்ட் இருக்குது, சைக்காலஜி மட்டுமே 25 டெஸ்ட் இருக்குது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 60, இதில் ஒரு 25 டெஸ்ட் இருக்குது. இதை முடிச்சுட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், சார் நாங்கள் வேர் டு ஸ்டடி, எங்கே போய் படிக்கிறது அப்படின்னா, நீங்கள் டாபிக் மட்டும் தானே சொல்லியிருக்கீங்க, நான் அது மட்டும் கொடுக்கல, நம்ம கூடுதலாக வேர் டு ஸ்டடியுமே கொடுக்குறோம். இப்போ பாருங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன சொல்கிறோம், பிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா, அது என்ன படிக்கணும், பிசிக்ஸ் இந்த டாபிக் தான் கொடுக்க போகிறோம். இந்த 2 பாடம் இருக்கும். இந்த 2 பாடமே எங்கே படிக்கணும் அதையும் கொடுத்துரும். 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8, 9 அதை பாருங்கள், 6, 7, 8, 9, 10 என்னென்ன பாடம், எத்தனாவது பாடம் லெசன் அது வயசாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். அப்போது இந்த பாடங்கள் படிச்சுட்டு கூடுதலாக 6வது 7வது புக்கில் இருக்கிற
புக் பேக் கொஸ்டினும் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனும் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. அதே போல் தான் செகண்ட். ஓகேங்களா? செகண்ட் டெஸ்ட் என்ன நடக்கணும் ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கோம். அதனுடைய டாபிக் இது வேர் டு ஸ்டடி. ஓகேவா? ஸோ இதே போல் ஒவ்வொரு டாப்பிக்குமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வேர் டு ஸ்டடி டாபிக் வைஸாக கொடுத்துருக்கோம். 6 to 10 வரைக்கும் படிக்கணுன்னாலும், போலீஸ் எக்ஸாமுக்கு 6 to 10 படிக்கணுன்னாலும் எல்லா பாடமே படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு சில நிறைய பாடங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் மட்டும்தான் படிக்க வேண்டியது இருக்கும். அந்த குறிப்பிட்ட பாடங்கள் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ உங்களுக்கு நம்ம வேர் டு ஸ்டடியாக கொடுத்துருக்கோம். இதை படிக்கும் போது ஸோ தேவையில்லாத நம்ம படிக்க மாட்டோம். தேவையானதை மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதும் போது நம்மளுடைய நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக நம்மளுடைய வெற்றி உறுதியாகும். ஓகேங்களா? ஸோ விருப்பம் உள்ள மாணவர்கள் இந்த ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 21ஆம் தேதி இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம அகாடமியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் கலந்துக்கிட்டு நல்லா படித்து வெற்றி பெற நம்ம அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்.